கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இறைவன் புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. The word or thy word, இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை புடமிட்டு இறைவனுக்கு உகந்ததாக நம்மை மாற்றுகிறது என்பதை எரேமியா வலியுறுத்துகிறார். எரேமியா 2 விதங்களிலே மக்களை விட வித்தியாசமானவன். 2 விதங்களிலே மக்களை விட வித்தியாசமானவன். ஒன்று, அவன் இறைவனுடைய வார்த்தையை நேசித்தான். ஏனென்று சொன்னால் அது அவனுடைய இருதயத்துக்கு சந்தோஷமும் அவனுக்கு அடையாளமுமாயிருந்தது. இவன் நேசிக்கிற இந்த இறைவனுடைய வார்த்தை வந்த பொழுது அந்த வார்த்தை அவனுக்கு முக மலர்ச்சியை கொடுத்தது. இருதயத்திலே சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டவனாக இவன் இறை அடியான் என்கிற அடையாளத்தை அவனுக்கு கொடுத்து வெற்றியின் பாதையில கொண்டு வருகிற ஒன்றாய் அது காணப்பட்டது. அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவனுடைய வார்த்தை சவுலுக்கு வந்த பொழுது அவன் செவி கொடுத்தான். அவனுக்கு ஆண்டவர் யார் என்று உணர்த்தின பொழுது அவன் மகிழ்ச்சியோடு அவருடைய பணியை நிறைவேற்ற முற்பட்டான். அதே தான் இங்கு எரேமியாவுடைய வாழ்க்கையிலும் கூட. இன்னைக்கு நீங்களும் நானும் இறைவன் என்னோடு பேச வேண்டும் வார்த்தையினால் என்கிற ஏக்கம் இருக்கிறதா? சில பிரசங்கிமார் பெரிய கூட்டங்களை நடத்தும் பொழுது அங்கே அநேக மக்கள் போவார்கள், காத்திருப்பார்கள். எதற்கு? அந்த பிரசங்கியார் என்னுடைய பெயரை உச்சரிப்பாரா என்ற ஏக்கத்தோடு கூட. இறை வார்த்தை உங்களோடு பேசும். இறை வார்த்தை உங்களை ரம்மியமாக்கும். அதை விடுத்து வேறு ஒன்றை தேட வேண்டிய அவசியமில்லை. எரேமியாவுடைய முதல் கோட்பாடு, இறை வார்த்தையை நேசித்தான், இருதயத்திலே சந்தோஷமடைந்தான், அது அவனுக்கு அடையாளமாய் காணப்பட்டது. இரண்டாவது, அவன் மக்களை விட வித்தியாசமாய் காணப்பட்டது என்னவென்று சொன்னால் 17வது வசனத்துல, நான் பரியாசக்காருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினேன். யாருமே இல்லை. பரியாசக்காரன் உட்கார்ந்து இருந்தனாக்க ஒருவேளை வேறு விதமான தீய பழக்க வழக்கங்களினாலே நான் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு அது அவசியம் இல்லை. நான் தனித்து இருக்கும் பொழுது சோர்வு வந்தது. ஆனாலும் கூட மற்றவர்களிருந்து மாறுபட்டவனாய் நான் காணப்படுகிறேன். பொல்லாதவருடைய கூட்டத்திற்கு விளக்கப்பட்டவனாய் அவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 3 தொடங்கி 5 முடிய உள்ள வசனங்களிலும் கூட பொல்லாங்க செய்கிற மக்களுக்கு விளக்கி காக்கும் பொழுது இறைவனுடைய அருள் நம்மை தாங்குகிறது. ஒரு மடத்துல ஒரு துறவி இருந்தார். அந்த துறவி எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பார். அந்த துறவியின் இடத்துல மகிழ்ச்சியை தவிர வேற எதையும் பார்க்க முடியாது. அப்பொழுது ஒருவர் கேட்டார், ஐயா, நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களே, இதனுடைய அடிப்படை என்ன என்று சொல்லி. அப்ப அவர் சொன்னாரு, என் சிறு பிராயத்துல எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. என்னுடைய நித்தியம் சொர்க்கமா அல்லது மோட்சமா, அல்லது மோட்சம் சொர்க்கம் அல்லது நரகமா என்று சொல்லி கேள்வி எழுப்பினேன். அப்பொழுது நான் மோட்சத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய நித்தியம் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். அதற்கு நான் எப்படி இருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டேன். அதற்கு என்னை ஆயத்தப்படுத்தினேன், அதற்கு என்னை தகுதிப்படுத்தினேன். நான் இப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொன்னார். மோட்சத்தை அல்லாத ஒன்றுக்கு நான் வாஞ்சித்திருப்பேன் என்று சொன்னால் எனக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நான் மோட்சத்தை விரும்பினபடியினாலே எனக்கு அது சந்தோஷமா இருக்கிறது என்று சொன்னார். அப்படித்தான் இங்கே பாருங்கள், எரேமியா சொல்லும் பொழுது உம்முடைய வார்த்தை
எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. யூ அண்ட் மீ, ஆர் we ready to receive the word of God in our life? It will change our life. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் எங்களை மாற்றும் என்கிற உணர்வோடு கூட மாற்றத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து உடைய பலப்படுத்தலுக்காய் காத்திருக்கிறோம் சாமி. உடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அபிஷேகித்து எங்களை வேண்டத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.